வணக்கம் நண்பர்களே. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் எத்தனையோ இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று தான் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டக்கோட்டை அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். இந்த இடத்த பற்றியும் இந்த இடத்தோட வரலாறை பற்றியும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த வட்டக்கோட்டை வந்து பார்த்திங்க சொன்னால் கடலும் மலைகளுமால் சூழப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு பகுதி. இந்த வட்டக்கோட்டை அந்த காலத்தில் இருந்த திருவிதாங்கூர் அரசரோட கட்டிடக்கலை அவங்களோட பாதுகாப்பு அறிவை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான ஒரு சின்னமாக இது விளங்குது. இந்த கோட்டையை வந்து வட்ட வடிவில் கட்டியிருக்கிறதுனால இதுக்கு வட்டக்கோட்டைன்னு சொல்லி பேர். இது கடற்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்கிறதுனால இதை கடற்கரை கோட்டைன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் ஒரு சில கோட்டைகள் தான் இப்படி வட்ட வடிவில் இருக்குது. இந்த வட்டக்கோட்டை 18ஆவது நூற்றாண்டில் வந்து கட்டியிருக்காங்க. அதை மார்த்தாண்ட மகாராஜா ஆட்சி காலத்தில் இதை கட்டியிருக்காங்க. முதல்ல இந்த கோட்டையை வந்து செங்கல்ல தான் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் டச்சு தளபதி டினலாய் தான் இதை கற்களால் கட்டப்பட்ட ஒரு முழு கோட்டையாக உருமாற காரணமாக இருந்திருக்காரு. இந்த வட்டக்கோட்டையை கட்டுறதுக்கு வந்து முக்கியமான காரணம் கடல்வழி தாக்குதலிருந்து பாதுகாக்கவும், போர்ச்சுகீஸுங்க, டச்சுக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க போன்ற படைகளை வந்து கண்காணிக்கவும் இராணுவ தளமாகவும் இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டையோட 4 புறம் வந்து பார்த்திங்க சொன்னால் பெரிய பெரிய ராட்சச கற்களால் கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையோட சுவர் வந்து பார்த்திங்க சொன்னால் 25லேருந்து ஒரு 30 அடி உயரம் வரைக்கும் இருக்கும். இதோட மேல் பகுதியில் நிறைய துப்பாக்கி துளைகள் இருக்குது, அதாவது கன் ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த படை வீரர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய கல் மண்டபங்கள், ஆயுத சேமிப்பு அறைகள், கிணறு, பெரிய குளம், கண்காணிப்பு மேடைகள் எல்லாமே இங்கே பார்க்கலாம். அது மாதிரி இந்த கோட்டை வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு முக்கியமான பாதுகாப்பு கோட்டை அமைஞ்சிருக்கு. இது கடல் வழியாக வரக்கூடிய எதிரிகளை தூரத்திலேருந்து கண்காணிக்கிறதுக்கும் அவங்கள எதிர்த்து போரிடுறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்கு. மொத்தத்தில் இது ஒரு முக்கியமான எல்லை பாதுகாப்பு கோட்டையாக இது இருந்திருக்கு. இந்த வட்டக்கோட்டையை நீங்கள் விசிட் பண்ணணும்னு சொன்னால் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த கண்டிப்பாக மாணவர்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம். ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.